சன்லைட் வந்து மோஸ்ட்லி எல்லா சக்குலன்ஸ்க்குமே இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சக்குலன்ஸ்க்கு நீங்கள் சன்லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அதோட கலர்ஸ் வந்து வைப்ரண்ட்டாக நம்ம பார்க்க முடியும். நான் இந்த பிளான்ட்டை வந்து பால்கனிலையுமே வச்சுருக்கேன். அது இப்போதைக்கு என்கிட்ட இல்லை. பட் இப்போது இருக்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டெரஸில் தான் இருக்குது. அதாவது ஃபுல் சன் ரிசீவ் ஆகக்கூடிய ஒரு பிளேஸஸில் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே ஃபுல் டே சன் ரிசீவ் ஆகுறதுனால இதோட கலர் பாருங்கள் எந்த அளவுக்குன்னு இருக்குதுன்னு. நல்லா பேல் க்ரீன் மாதிரியும் க்ரேஷ் கலர் மாதிரியும் இருக்குது. நீங்கள் ஒருவேளை சன்லைட் கம்மியாக கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கலர் வந்து கொஞ்சம் ப்ளூயிஷ் கிரேஸ் மாதிரி வரும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சன்லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கலர் ப்ளஸ் இதோட காம்பேக்ட்னஸ், 2 லீஃப்க்கு இடைவெளியில் இருக்கக்கூடிய அந்த காம்பேக்ட்னஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வாட்ரு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக வாட்ரு கொடுக்கக்கூடாது எந்த சக்குலன்ஸ்க்குமே. அதுதான் பிகாஸ் இதில் வந்து வாட்டரை ஸ்டோர் பண்ணுற கெப்பாசிட்டி எல்லா சக்குலண்ட்டுக்குமே இருக்குது. அதோட லீஃப் பாருங்கள் எந்த அளவுக்கு பல்ஜியாக இருக்குதுன்னு. பிகாஸ் அந்த இடத்துல வந்து வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். எப்போல்லாம் நம்ம வாட்டர் கொடுக்குறோமோ அப்போல்லாம் அது வந்து இழுத்து வச்சு அதோட ரூட் முதற்கொண்டு வாட்டரை ஸ்டோர் பண்ணுற கேப்பபிள் வந்து இதுக்கு இருக்கிறதுனால தான் நம்ம வாட்டர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்கக்கூடாது. ஸோ எப்போல்லாம் நமக்கு சாயில் ட்ரையாக இருக்கோ அந்த டைமில் நம்ம வாட்டர் கொடுக்கணும்.